அதிமுகவில் இணையும் தேசிய கட்சியா? இதற்கு காரணம் விஜய் தானா? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் தான் அதற்கான வேலைகள் எல்லாம் அனைத்து கட்சிகளுமே செய்து வருகிறதா. ஆளும் கட்சியான திமுகவோ அதற்கான வேலைகளை ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழகம் முழுவதே தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமன்றி எதிர்க்கட்சி தலைவரும் பொதுச்சாளருமான எடப்பாடி பழனிசாமியோ தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பெயரில் 234 தொகுதியிலும் தனது பரப்புரையை சென்று மக்களிடம் பரப்புரை ஏற்படுத்தி வருகிறாராம். அது மட்டுமன்றி சட்டமன்ற தேர்தல் எதிர்நோக்கிதான் அதிமுக பாஜக கூட்டணியானது அமைத்துவிட்டது. இவர்கள் இருவரும் இணைந்து அடுத்தடுத்ததாக வேறு எந்த கட்சியை நமது கூட்டணிக்குள் சேர்க்கலாம் என்று தீவிரமாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் அரசியல் பேசப்பட்டு வருகிறதா. அது மட்டுமன்றி இதற்காக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக பைஜத் பாண்டா அவர்களும் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் போன்றெல்லாம் இபிஎஸ்ஐ அவரது வீட்டில் சந்தித்து தனது பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறதா. தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பாக கூட்டணியில் சேர்ப்பது என்பதுதான் இவர்களின் ஒரே குறிக்கோளாகும். அதற்கு காரணம் கண்டிப்பாக அதிமுக முன்பு போல இல்லாமல் வடிமேற்றுள்ளது. பாஜகவாலும் அதிமுகவை வைத்துக் கொண்டுதான் தமிழகத்தில் கண்டிப்பாக என்றும் மேலும் இவர்கள் மூவரின் ஒரே எதிரி திமுக தான். இதனால்தான் பாஜக அதிமுக இந்த ஆனால் விஜயோ பாஜக கொள்கை எதிரி என்று கூறிவிடுவதால் அக்கட்சி கூட்டணியில் சேர அவர் கண்டிப்பாக தாமதம் காட்டுவதாகவும் அரசியல் வல்லுநர் எல்லாம் கூறி வருகிறாராம். அது மட்டுமன்றி இதுவரை தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் 2 முறை போனில் பேசிய விஜயும் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறி காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க கூறியதாகவும் இந்த கூட்டணியில் கண்டிப்பாக இபிஎஸ்க்கு துணை முதல்வர் பதவியும் தாவேக காங்கிரஸை விட அதிமுகவிற்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்தால் கண்டிப்பாக தாவேக அதிமுக கூட்டணியில் சேராது என்றும் அவர் எச்சரித்துள்ளாராம். இதற்கு அதிமுக தரப்பு இதுவரை எந்த ஒரு பதிலுமே அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறதா. அதாவது என்னவென்றால் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்த்ததால்தான் விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தாமதம் காட்டுவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் செய்தியாக பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமின்றி கண்டிப்பாக அதிமுக பாஜக விட்டிருந்தால்தான் கண்டிப்பாக தாவேகாவானது அதிமுகவுடன் கூட்டணி சேர அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதாவது அதிமுக தாவேகா இணைந்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வரும் நிலையில்தான் மக்கள் மத்தியிலும் இது பேசப்பட்டு வருகிறதா. அதை தொடர்ந்தால் கண்டிப்பாக அதிமுக கட்சியில் கண்டிப்பாக ஒரு பெரிய கட்சி இணையிருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்ட செய்தியாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமன்றி எடப்பாடி அவர்கள் நடைபெறும் 234 தொகுதியிலும் தனது பரப்புரை மேற்கொண்ட கூட அவரது கட்சி கூட்டத்தில் கூட தாவேக கொடியான பறந்த பொழுது கண்டிப்பாக அவர் கூறியதாவது பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது, இதை கவனியுங்கள் ஸ்டாலின் அவர்களே என்றும் ஸ்டாலினுக்கு கடுமையான விமர்சனங்கள்லாம் வைத்துள்ளார்.